அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு வேப்பமர கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சொரைக்காவும் இறாலும் வச்சு சொரைக்காய் பொடி கஞ்சி தான் காய்ச்ச போகிறோம். எப்படி செய்யலாம், என்னென்ன அளவுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. இது முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு மீடியம் சைஸு சொரைக்காய். இதுக்கு 1.5 தேங்காவை பால் எடுக்க அரைச்சி வச்சுருக்கிறேன். இதுக்கு 1 கிலோ இடியப்ப மாவு எடுத்துருக்கிறேன். சொரைக்காவை க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக அறுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 180 ரூபாய்க்கு இறால் வாங்கி வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, தேவையான அளவு ஆயிலு, உப்பு, மல்லிக்கீரை ரொம்ப இலையும் வச்சுருக்கிறேன். மிளகாத்தூளும் வச்சுருக்கிறேன். 2 பெரிய பல்லாரியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா, இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. ஒரு பெரிய சட்டி எடுத்துக்கிட்டு நம்ம 2 பாக்கெட்டு மாவையும் அதில் கொட்டி கொஞ்சம் தாராளமாக சட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் பிணைய வசதியாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சம் உப்புத்தூள், வாசத்துக்கு ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் சாஃப்டாக இருக்க ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். தேங்காவை அரைச்சி தண்ணிப்பால் தனியாக கெட்டிப்பால் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அந்த கெட்டிப்பாலை இதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை பிசைகிறேன். மாவை நல்லா பிசைஞ்சி இடியப்ப மாவு பதத்துக்கு எடுத்துக்கிட்டு 3ஆக பிரித்து 2 பங்கு கொழுக்கட்டைக்கும் 1 பங்கு வந்து கஞ்சிக்கும் தண்ணி தேங்காய் பாலில் கரைச்சி வச்சுக்கலாம். தண்ணிப்பாலில் எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் மாவு நல்லா கரைஞ்சிருக்கணும். மேலே மிதக்கிறது பெருஞ்சீரகத்தூள் தான். நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் கொழுக்கட்டையை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் குலாப்ஜாம் சைஸுக்கு ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம 1 கிலோ அளவுக்கு மாவு எடுத்துருக்குறோம். 2 படி சோறாக்குற அளவுக்கு சட்டி எடுத்து அதில் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் சூடு வந்ததும் வெங்காயத்தை போடுவோம். நல்லா வதங்கட்டும். பொண்ணு முருவலாக வந்ததும் ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் அது கூட சேர்த்து வதக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து 2 பச்சை மிளகாவையும் அது கூட போட்டு எடுத்து வச்சுக்கிற இறாலையும் அது கூட போட்டு கட் பண்ணி வச்சுக்கிற சொரைக்காவும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் கிளறிக்கலாம். கிளறிட்டு 2 லிட்டர் அளவுக்கு அதை கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சொரைக்காய் ஒரு 10 நிமிஷம் வேவட்டும். சூப்பு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு சொரைக்காய் வந்து நல்லா மசிச்சு விட்டு பார்க்கணும். வெந்துருச்சு. இப்போது நான் ஒவ்வொரு பேட்சாக கொழுக்கட்டையை ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். போட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். கொதிச்சுக்கிட்டு லேசாக வேவும். மூடி வச்சுருவோம். தனித்தனியாக ஒவ்வொரு கொழுக்கட்டையாக போடணும். ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. இது பச்சை மாவு தான், அவிக்கலை. அதனால் தனித்தனியாக ஒன்று ஒன்றா போடுவோம். போட்டு இதை மூடி வச்சுருவோம். லேசாக சிம்மில் வைப்போம். ஒரு 5 நிமிஷம் வேவட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சொரைக்காய் நல்லா மசிஞ்சிடுச்சு. கொழுக்கட்டையும் வெந்துடுச்சு. இப்போ தனித்தனியாக விட்டு பார்த்துக்கலாம். இப்போது அடுத்த பேட்சி கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் 3 பேட்சாக போட்டு வேக வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். சொரைக்காய் நல்லா வெந்து மசிஞ்சு கொழுக்கட்டையும் அது கூட சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரம்ப இலையை போட்டிருக்கேன் வாசத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து சூப்பு வந்து கஞ்சி ஆகுறதுக்கு தேங்காய் பாலில் மாவு கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இது கூட ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் உப்புலாம் பார்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கான்னு உப்பு பார்த்துக்கலாம். கொஞ்சம் உரப்பை வந்து டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ண 1 டீஸ்பூனு சீனி கலந்துருக்கேன் அந்த மாவில். மாவும் தேங்காய் பாலும் கரைஞ்சதுக்கப்புறம் கஞ்சி வந்து நல்லா திக்காக வருது, நமக்கே தெரியும். இந்த ஸ்டேஜில் மல்லிக்கீரையை தூவி விட்டு மூடியை போட்டு மூடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. வாசத்துக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இறால் சொரைக்காய் பொடி கொழுக்கட்டை கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ஸ்பெஷலாக சம்மந்தியை விசிட் பண்ண காய்ச்சிற கஞ்சி தான் இது. அவங்களுக்கு எடுத்து வச்சது போக வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் கோப்பையில் ஊற்றியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேப்பமர கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.